हाय फ्रेंड्स वेलकम टू गीता समेयल वांगा इनकी என்ன சமையல்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்ல மூலிகை இட்லி பொடி இருக்கு சத்து மாவு இருக்கு கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்கு நலங்கு மாவு இருக்கு தாளிப்பு வடை இருக்கு இன்ஸ்டன்ட் புளி சாத பவுடர் இருக்கு weight loss பவுடர் இருக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இல்ல போங்க हाय फ्रेंड्स वेलकम टू गीता समेयल इनकी என்ன பார்க்க போறாங்க இன்னைக்கு பெரியவனுக்கு வந்து பிறந்த நாள் காலையில ஒரு இனிப்பு பண்ணிட்டு காலையில டிஃபன் பண்ணிரலாம் ஓகேவா பால் வந்து நல்லா காய்ச்சி வச்சிருக்கேன் சுண்ட காய்ச்சி வச்சிருக்கு பசும்பால் ஓகேவா இந்த பக்கம் வந்து நம்ம சேமியா வறுத்துக்கலாம் இது எப்பயும் நம்ம வந்து காப்பிக்கலாம் குடிப்போம்ல அந்த பால் ஓகேவா பசும்பாலில் தான் உங்களுக்கு இந்தமாரி ஏடு வரும் எப்படி வருது பார்த்தீங்களா இது நேத்திய பால் இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பால் அது இல்லாமல் ஃபஸ்ட்டு வாரம் ஆடி வெளியினால கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க 5 மணிக்கெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நம்ம எப்பயும் போல் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்க ஏற்றியாச்சு இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா கேட்டிருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு பாயாசத்தை வச்சுட்டு அதை செஞ்சுக்கலாம் முடிஞ்சால் சாதம் வடித்து தயிர் சாதம் இல்லைன்னா இதையே கட்டி கொடுத்துடலான்னு இருக்கிறேன் எப்படின்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதம் கட்டி கொடுத்துட்டேன்னா நம்மளுக்கு சப்பாத்தி தேய்க்கிறது கொஞ்சம் கம்மியாகிடும் ஓகேவா மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் எப்படின்னு தெரியல இது ஃபுல் வீடியோவாக வருமா பாதி பாதியாக வருமான்னு தெரியல ஏன்னா ரொம்ப லென்த் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக போயிடும் நான் வந்து அந்த ரோஸ்டர் சேமியா தான் வாங்கலான்னு பார்த்தா அது 2 கடையில் போனேன் நம்மளுக்கு கிடைக்கல அதுதான் ரொம்ப வறுக்க தேவையில்லை சூப்பராக இருக்கும் அது இது வந்து வறுக்காத சேமியா தான் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா நெய் ஹீட் ஆகிடுச்சு முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துட்டு அப்படியே சேமியா வறுத்துக்கலாம் போட்டோன்னா பாருங்கள் சபக்குன்னு கருகிடுச்சு வெறும் சேமியா தான் சேர்க்க போகிறேன் நல்லா மணம் வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துடலாம் இது ஒரு பக்கம் வறுக்கட்டும் நம்ம வெங்காயத்தெல்லாம் அப்படியே நறுக்கிக்கிட்டே செய்யலாம் மணி வந்து 5:30 ஆகுது அப்படியே டைம் ஆகிடும் சப்பாத்தி தேய்க்கிறதா கொஞ்சம் லேட் ஆகிடும் அதனால் அப்படியே சைடில் அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் சேமியா பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ பாலில் சேர்த்துடலாம் இப்போ இதில் சேர்த்தாச்சு ஓகேவா இப்போ சேமியா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்து வருது ஆனால் இன்னும் சேமியா வேகலை அதனால் அப்படியே இருக்கட்டும் ஒரு பெரிய வெங்காயம் 2 போட்டு வதக்கிக்கலாம் ஏன்னா ஆறணும்ல ஆறின பிறகு தான் அரைக்க முடியும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு 10 முந்திரி போட்டுக்கோங்க 3 தக்காளி மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரொம்ப பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3 நல்லா வதங்கி வரணும்.
அப்படின்னா நல்லா வெந்து வந்த மாரி இருக்கணும். சர்க்கரை சேர்த்துக்கலாம். பசும்பால்லே கொஞ்சம் சுகர் இருக்கிற மாதிரியே தெரியும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? சேமியா வெந்த பிறகு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் பால் நல்லா சுண்ட காய வச்சிட்டேன். பசும்பால் வந்து இது 1.5 லிட்ரு பால். பசும்பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றாமல் மலர வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இதிலே இஞ்சி பூண்டு முழுசாக சேர்த்து வதக்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் மலரட்டும். சர்க்கரை போட்டிருக்கோம், ஒரு கொதி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்துட்டு முந்திரியை சேர்த்துடலாம். அதே போல் இதில் காஷ்மீர் மிளகா போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வெறும் மிளகாத்தூளே போட்டு அதிலேயே அரைச்சிருக்கேன் காஷ்மீர் மிளகா, அதனால் நான் சேர்க்கறதில்ல. நம்ம மிளகாத்தூளில் காரமும் இருக்கும் கலரும் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த பக்கம் வந்து நம்ம ஏலக்காய் ஒரு 4 தட்டி போட்டுக்கலாம். ஓகேவா? அது கூடயே முந்திரி போட்டுடலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சேமியா பாயாசம் ரெடி. நல்லா உங்களுக்கு க்ரீமியாக இருக்கும். இன்றைக்கி வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும், ஏன்னா வந்து பசும்பாலில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், அதனால். ஓகேவா? நல்லா வந்து திக்காயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் ஜவ்வரிசியே போடுறதில்ல, சேமியாவே போட்டுடுறது. அதேமாரி திராட்சை போட்டால் கூட சாப்பிட மாட்டுறானுங்க, அதனால் திராட்சையும் போடுறது கிடையாது. இப்போ வந்து நம்ம பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 200 கிராம் பாக்கெட்டு 2 பாக்கெட் எடுத்துருக்கேன். நார்மல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். சும்மா அப்படியே 2 வதக்கு மட்டும் வதக்கிடலாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். ஏன்னா இந்த பன்னீர்லேயே நம்மளுக்கு அப்படியே தண்ணியாக இருக்கும், அந்த தண்ணினால தான் உங்களுக்கு சலசலப்பு வருது. இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் எடுத்து வச்சிடணும், போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பன்னீர் வந்து சாஃப்டாகவே இருக்கும், இல்லைன்னா ஹார்டாக இருக்கிற மாரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பாருங்கள், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலா நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ லைட்டாக தான் இதை நம்ம அந்த பாலோட வாசனை தெரியக்கூடாதுன்ட்டு நான் ஃப்ரை பண்ணி போடுறேன். இல்லைன்னா நீங்கள் வெறும் நார்மல் தண்ணியில் கூட அப்படி நீங்கள் இது பண்ணும்போது லைட்டாக வெதுன்னு தண்ணியில் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, பன்னீரை கட் பண்ணி போட்டுட்டு நம்ம பன்னீர் மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தானே போடுவோம், அந்தமாரி போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் இப்போ ஃப்ரை பண்ணி போடுறேன். இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா கீழே வந்து அப்படியே பிடிச்சிக்கும், அதனால தான் நான் டக்குன்னு போட்டோன்னே மிக்ஸ் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஒரு 50% கலர் வந்தால் போதும். அப்படியே தண்ணியில் நார்மல் வாட்ரு. நீங்கள் இதை ஃப்ரை பண்ணலன்னா லைட்டாக சூடாக இருக்க தண்ணியில் தான் நீங்கள் போட்டுக்கணும். இதை நான் ஃப்ரை பண்ணியிருக்கனால அந்த ஹீட் இருக்கனால உங்களுக்கு வந்து நல்லாவே ஹார்டாகிடும், அதுக்காக தான் நான் இப்படி செய்கிறேன். நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டரில் கூட இது அப்படியே ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சாச்சு. தயிர் சாதம் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி தேய்க்க லேட் ஆகிடும் பசங்க சாப்பிட்டு போகிறதுக்கு. அதனால் எதுக்கோ சேஃப்டிக்கு கொஞ்சம் சாதம் வடிச்சிட்டேன்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. தயிர் கூட நான் ஊற்றி வச்சுருக்கேன், டக்குன்னு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பட்டர் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க, ஓகேவா? பட்டர் வந்து நல்லா உருகட்டும். நான் வந்து ஆற வச்சு நம்ம வெங்காயம், அதுக்கப்புறம் முந்திரி, தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சோம்ல, அதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து கரம் மசாலா தான் போட போகிறோம். அதனால் வந்து 2 சின்ன லீஃபாக பிரிஞ்சி இலை தூளாக போட போகிறோம். அதனால் நான் கடல் பாசி இதுமாரி இது மட்டும் வாசனைக்கு சேர்த்துக்க போகிறேன். அதுலேயும் இருக்கும், இது பார்க்க நல்லா இருக்கும்ல. அதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காவை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு பட்டர் மசாலாவுக்கு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா சிம் பண்ணிவிடுங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், காரத்துக்கு 1 ஸ்பூன் காரமும் வரும், இது வந்து கலரும் கொடுக்கும். அதனால் இந்த பட்டரில் நீங்கள் அப்படியே வந்து ஒரு 2 செகண்ட் அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுங்க. கலர் மாறக்கூடாது. நல்லாவும் எண்ணெய் பிரிஞ்சும் வரும், உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சமயத்தில் அப்படியே இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை வதக்கி தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், பட்டர் பிரிஞ்சு வரணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? இதில் இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இன்னும் சேர்த்துக்கணும், ஏன்னா வந்து நம்ம முந்திரி சேர்த்துருக்கோம், நல்லா திக்காகும் உங்களுக்கு, ஓகேவா? நான் இன்னமும் 1 கிளாஸ் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், ஓகேவா? நல்லா மலர்ந்து வரட்டும், ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் இந்த தண்ணியை கூட ஊற்றிக்கலாம், இது நல்ல தண்ணி தான். பத்தலைனா கூட இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது திக்காக ஆகிறத பார்த்துட்டு தான் நான் சேர்க்க போகிறேன், ஓகேவா? நல்லா திக்காக ஆகும். எப்படியும் எனக்கு நாவுமே இல்லை. இப்போ இது அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா திக்காகட்டும். ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சூப்பராக நல்லா மலர்ந்து வந்துடும். இப்போ வந்து மூடி வச்சிடலாம், ஏன்னா நான் சப்பாத்திக்கு இன்னும் மாவே பிணையில. மணி 6:15 ஆகிடுச்சு, ஓகேவா? உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு இன்னும் சேர்க்கல, நல்லா மலர்ந்து வரும், டேஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் கூட ஆகாது. வெங்காயம் வதக்கி செய்யணுன்னா நீங்கள் நார்மலாக வதக்க முடியலன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அப்படியே டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா டொமேட்டோவை நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாரி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது கூட ஒரு டைம் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ வந்து சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷமாக வந்து நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா நல்லா மலர்ந்து வருது. இது கூட வந்து ஸ்வீட்னஸ்க்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கணும். நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கொதிக்கும் போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும், ஓகேவா? இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி கழுவி போட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு டைம் இருக்கிறதுனால சப்பாத்தியை தட்டிக்கலாம். மணி 6:30 ஆயிடுச்சு, ஓகேவா? சாதம் இன்னும் கொஞ்சம் வேகணும். தயிர் சாதம் செஞ்சு கொடுத்துட்டா கூட நம்ம வந்து போகும்போது சிப்ஸ் கூட வாங்கிப்பாங்க. இது வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகத்தூளும் மிளகும், ஓகேவா? இப்போ இது போட்ட உடனே நம்ம வந்து
பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி பன்னீர் போட்டோடனே உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இது வெந்தயத்தாள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே பாருங்கள், நான் இன்னொரு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இதை அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நல்லாவே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் உங்களுக்கு, சூப்பராக க்ரீமியாக. ஓகேவா? சூப்பராக பட்டர் பன்னீர் மசாலா ரெடி. ஓகேவா? இது இப்போ மூடி வச்சிடலாம். சப்பாத்திக்கு தோசைக்கல் வச்சுருக்கேன். சப்பாத்தி சுட்டுலாம். இப்போ சப்பாத்தியை திருப்பிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன், இந்த பேக்கில் மட்டும் 1/4 ஸ்பூன் கூட வேணாம், இப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். இவ்வளோ எண்ணெய் இருந்தாலே போதும். இப்போ நம்மளுக்கு சாதமும் வெந்துருச்சு. சப்பாத்தியும் சுட்டுட்டோன்னா பசங்களுக்கு கொடுத்துட வேண்டாம். பட்டர் பன்னீர் மசாலா ரெடி. ஓகேவா? சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சாதத்தை வடிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பாயாசத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கெட்டிப்பட்டுருச்சுன்ட்டு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிடலாம். நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாமா? இப்போ வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதில் மாதுளம்பழம் தாளிப்பு போட்டு மாங்காய் போட்டு செய்யலாம். இவங்களுக்கு வந்து பிடிக்காது. அதனால் உப்பு பால் தயிரை மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஆறட்டும். ஓகேவா? இப்போ வந்து நல்ல பட்டரில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பால் ஊற்றிக்கலாம். திக்கான பால். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தலைன்னு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து சின்ன சின்னதாக மாங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம், மாதுளம்பழம் போட்டுக்கலாம், திராட்சை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சும்மா எண்ணெய் பட்டரில் கொஞ்சமாக கடுகு சீரகம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். ஆனால் பசங்க வந்து சாப்பிட மாட்டானுங்க. நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ சாப்பாடை கட்டிடலாம், டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து தயிர் சாதம் கட்டியாச்சு, சிப்ஸும் வச்சாச்சு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு, நாங்களும் சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் சிக்கன் 65க்கு ஊற வச்சுட்டேன். இது வந்து சிக்கன் பரட்டலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1.25 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காரு. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா கெட்டி கறியாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லாவே வாங்கிட்டு வந்தாங்க. மட்டன் மட்டும் நான் தான் போய் வாங்குவேன். இப்போ பரவாயில்ல, அவரே வாங்கிட்டு வந்துடுறாரு. சூப்பராக இருக்குது. 2 நல்லி இருக்குது. கொஞ்சம் கொழுப்பு வாங்கிட்டு வர சொன்னேன், பிரியாணிக்கு தானே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு. நான் நடுவில் உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே நம்மக்கிட்ட இதே வீடியோ இப்போ என் பையன் சின்ன பையன் பிறந்த நாளுக்கு நான் போட்டிருக்கேன். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் சிக்கன் தொக்கு. அதனால் இது நடுவில் காட்டுறேன், அதோட ஃபினிஷிங். ஓகேவா? உங்களுக்கும் அப்புறம் வந்து போர் அடிச்சு போயிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இது 2த்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை மட்டும் நான் சரி
இப்போ மணி 9:30 தான் ஆகுது. இப்போ பிரியாணி செஞ்சேன்னா ரொம்ப ஆறிடும். அதனால் ஒரு 12 மணி 11:30க்கு ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். அதனால் வேக மட்டும் வச்சுட்டு நான் அப்புறமேட்டு செஞ்சுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். மட்டனை மட்டும் வேக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 12:15 ஆச்சு. இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். ஆனால் வந்து நான் 9:30க்கே சிக்கன் 65யும் மட்டனும் வேக வச்சுட்டேன். அப்போ தான் டக்குன்னு முடியும்ன்ட்டு. மட்டன் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கோம். இந்த பக்கம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அளவெல்லாம் சொல்லாமல் டக்கு டக்குன்னு தான் செய்ய போகிறோம். நடுவில் தான் காட்டுவேன். ஏன்னா உங்களுக்கு போர் அடித்து போயிடும். அதனால் இன்றைக்கி டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், பட்டை லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி மூக்கு, பிரிஞ்சி இலை, கடல் பாசி, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். வெங்காயத்தை அப்படியே சேர்த்துடலாம். டக்குன்னு 1 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். தம்மே வச்சுருவேன். உப்பு, ஏன்னா மட்டன்லேயே நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். அதனால் 3/4 கை உப்பு தான் நான் போட்டிருக்கேன். வேணுன்னா கூட சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு. இங்கே வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு லேட் ஆகும். அதனால் வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். காலையில் டைம் ஆகிடுச்சு. பெரியவன் வந்து என்ன பண்ணிட்டா, கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன்னா, கோயிலுக்கு பெரியவனும் சின்னவனும் தான் எப்பயுமே போவாங்க. அர்ச்சனை வாங்கி வச்சிட்டோன்னா போயிட்டு வந்துடுவாங்க பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயில். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, டைம் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன், எப்பயுமே நான் திரட்டி கொடுத்தோன்னா சப்பாத்தி வந்து சின்னமாக போடுவான். இன்றைக்கி எனக்கோசம் அவர் கோயிலுக்கு போகாமல் பெரியவன் மட்டும்தான் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தான். நான் திரட்டி கொடுத்தேன். அவன்தான் எனக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்தான். அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 6 சப்பாத்தி போட்டு கொடுத்தான். பரவாயில்ல, ஒரு அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆச்சு. கடை நீ அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. நம்ம பொறுமையாக கூட செஞ்சுக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தை நம்ம வந்து ஊற வைக்கணும். இன்னும் நான் வந்து பாருங்கள், அரிசி கேட்டுக்கிட்டே இருப்பீங்களே, நான் பாக்கெட் அரிசியெல்லாம் வாங்க மாட்டேன். இதுமாரி லூஸில் தான் வாங்கிப்பேன். அதேமாரி அரிசியெல்லாம் வாங்கி வைக்க மாட்டேன். தேவைன்னா வாங்கிப்பேன். இந்த அரிசி மட்டும் பிரியாணி அரிசி. இதை இப்போ என்ன பண்ணணும், ஊற வச்சுடுவேன். ஒரு நேரத்தில் அரிசி வாங்கினா இந்த கப்பில் 5 ஆளாக்கு இருக்கும், ஒரு நேரத்தில் 6 ஆளாக்கு இருக்கும். அது என்னன்னு தெரியல, இடோட மிஸ்டேக்கா அரிசி வெயிட்டோட மிஸ்டேக்கான்னு. இப்போ வந்து நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு வந்துடலாம். 2 தடவை கழுவிட்டு 3ஆவது தண்ணியில் ஊற வச்சிடணும். ஓகேவா? சிக்கன் தொக்குக்கும் வதக்கி விட்டுருக்கேன். ஓகேவா? பட்டை லவங்கம் போட்டுட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளியை சேர்த்தாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கமும் அதே ஸ்டேஜில் தான் இருக்குது, வதங்கட்டும். நம்ம இப்போ இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்க்கணும். இந்த ஒரு ஸ்டவ் காலியாக இருக்குல்ல, அதில் வந்து தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சொம்பு மட்டும் ஹீட் பண்ணி வச்சிருக்கு. ஹீட் ஆகுது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி பாதி வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுருந்தாலும் அந்த தண்ணி ஊற்றினா, பாதி வந்து மட்டன் தண்ணி ஊற்றி மட்டனெல்லாம் சேர்த்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மட்டன் பிரியாணிக்கு. இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும். நம்ம சூடாக தண்ணி ஊற்றினாலும் எப்பயுமே வந்து நம்ம அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா மலர்ந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த பக்கம் எல்லாமே சேர்த்தாச்சு. தேவைப்பட்ட மிளகு சீரக தூள் மட்டும் சேர்க்கணும். தண்ணி ஊற்றாமல் அப்படியே வெந்துட்டு இருக்குது. மிளகாத்தூள் போட்டு சிக்கனை சேர்த்து மிளகாத்தூள் போட்டு வெந்துட்டு இருக்குது. இப்போ ரசம் வைக்கணும். பிரியாணி ரெடி ஆன பிறகு தான். இப்போ கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, சின்ன வேலை. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். முடிச்சுட்டு வரதுக்குள்ளே ரெடி ஆகும். தண்ணி மலரணும்.
இன்னும் ஒரு 5 நிமிஷம் மலர்ந்துச்சுன்னா அரிசியை சேர்க்க வேண்டியதான். தண்ணி பாருங்கள் நல்லா தளபலான்னு நல்லா மலர்ந்து வந்துருச்சு. இப்போ வந்து ரைஸை சேர்த்துக்கலாம். நல்லா கறி வந்து நல்லா கெட்டி கறி 2 நல்லி தான் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நான் 1 கிலோ ரைஸுக்கு 1.5 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். போன தடவை நான் சின்னவன் பிறந்த நாளுக்கு 1 கிலோ ரைஸுக்கு 1.25 மட்டன் சேர்த்துருந்தேன். இந்த தடவை 1.5 கிலோ நல்லா கொஞ்சம் கொழுப்பாக வாங்கிட்டு வர சொன்னேன். கொழுப்பு தனியாக தான் வாங்கிட்டு வர சொன்னேன், கறி இல்லாமல். நல்லா கெட்டி கறியாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2 நல்லி தான். கெட்டி கறியாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. இந்த வளவலான்னு இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் மட்டன்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு கொலன்னு இருந்தால் சாப்பிட மாட்டுறாங்க. பசங்களும் அதனால தான் சாப்பிட மாட்டுறானுங்க. இந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டு பிடிக்குது, ஆனால் வந்து கொலன்னு இருக்கா, அதனால் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கே என்ன சொல்கிறாங்க, ஃப்ரை பண்ணி கொடுத்துரு அப்படின்றாங்க. அது அந்த வழுவழுப்பு இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்மளுக்கு மசாலா வந்து கோட்டிங்கே ஆக மாட்டுது. இப்போ ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். டேஸ்டெல்லாம் சூப்பராக இருக்குது. கறி பாருங்கள் எல்லாம் கெட்டி கறி தான். நான் 4 விசில் தான் விட்டேன், பக்குவமாக விட்டு எடுத்துருக்கேன். தண்ணி ரைஸும் ஒன்றா வரட்டும், இந்த பக்கம் கொஞ்சம் வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரொம்ப ட்ரை பண்ணால் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் இதுவே போதும். ரசம் கொஞ்சம் வைக்கணும். நம்ம வந்து சாதம் காலையில் வடித்ததே இருக்குது. இப்போ நம்மளுக்கு சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டம்மில் வைக்கணும். டம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசமும் 65யும் வறுத்துடலாம். இப்போ வந்து தண்ணி ரைஸும் ஒன்றா வந்துடுச்சு. கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். புதினா நான் இதுலேயே சேர்த்துட்டேன், நல்லா சாப் பண்ணி. ஏன்னா எடுத்து வச்சிட்றானுங்களா, அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லி. அவ்வளோதான், டம்மு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள் 1 போகுது. அவ்வளோதான், நம்மளுக்கு இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டவ்வில் நம்ம தூக்கி போட்டுட்டு ரசமும் சிக்கன் 65யும் வறுத்தா கரெக்டாகிடும். மணி கரெக்டாக 12:59. நம்ம ஆரம்பிக்கும் போது எவ்வளோ டைமு, 12:15க்கு ஆரம்பித்தோம். எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. அதனால தான் நான் சீக்கிரமாக செய்ய மாட்டேன் பிரியாணி மட்டும். கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, நான் டம்மை ஆஃப் பண்ணிட்டேன். ரசம் வந்து ரெடி பண்ணி வச்சேன். முக்கால்வாசி நம்ம வீட்டில் தாளிப்பு இல்லாத ரசம் தான் ரொம்ப வைப்பேன். இப்போ சிக்கன் 65க்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு எடுக்கலைன்னா இப்போ தான் ஃபோட்டோ, அது இல்லாமல் லென்த்தாக ரொம்ப லென்த்தாக இருக்குது, எப்படி பார்க்குறதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ கொஞ்சம் நான் வந்து வீடியோவை சுருக்கிக்கிறேன். அதனால தான் ஃபுல் வீடியோ எடுக்கலை. நம்ம சேனலில் முக்கால்வாசி வந்து பிரியாணி வீடியோ தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்ச நாளாக சொல்லாமல் இருந்தேன், சரி நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ லைக் கூட விழ மாட்டுது, மதிய சாப்பாடு கூட விழ மாட்டுது. கொஞ்சம் பார்த்து நீங்கள் தான் சப்ஸ்கிரைபும் பண்ணணும், லைக்கும் பண்ணணும். அப்போ தான் நம்ம செய்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆஹா, நம்மளை பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் வெளியே போகிற விளாகெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம வெளியே போய் எடுத்து பழக்கம் இருந்தால் பரவாயில்ல, எடுத்து பழக்கம் இல்லையா, கேமராவை பிடிச்சாவே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது.
இதுவே நம்ம இப்போ தான் கொஞ்சமாக ட்ரைனிங் பண்ணி நம்மளே வீடியோ எடுக்கிறோம். அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போ நம்ம வெளியெல்லாம் போனால் நம்ம தான் எடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துலலாம் நம்ம எடுக்க முடியாது, அதனால எடுக்க முடியல. ஓகேவா? இல்லைன்னா விலாக வெளியே போகிற வீடியோ தான் எடுக்கணுன்னு நிறைய போடலாம். வேணாம், நம்ம வெறும் சமையல் வீடியோ, எங்கேயாச்சும் வருஷத்துக்கு நம்ம போகிற டூர் வீடியோ மட்டும்தான் போடுறது. இப்போ வந்து ரசமும் ரெடி ஆகட்டும், சிக்கன் 65யும் நம்ம எடுக்கும் போது பார்க்கலாம். ரசம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டதை எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ ரெண்டாவது போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம டம்மு பிரிக்கும் போது பார்க்கலாம். சிக்கன்லாம் வறுத்துடலாம், அது வரைக்கும் டம்முலேயே இருக்கட்டும். இப்போ வந்து டம்மு பிரிச்சிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சிக்கன்லாம் பொரிச்சிட்டேன். லாஸ்ட்டாக ஒரு இது மட்டும் இருந்தது, அது போட்டு விட்ருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம டம்மை பிரிச்சிட்டோன்னா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் 65 நம்ம சீக்கிரமாக ஊற வச்சிட்டோமா நல்லா ஜூஸியாக வரும். சூப்பராக நல்லா சாதம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. மட்டன் பாருங்கள் கெட்டியாக இருக்கணும், ஆனால் பீஸாக இருக்கணும், அந்தமாரி தான் இருக்கணும். சாதம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். வைட்டுங்க நான் தான் போனோம்மா பற்ற வைக்க. அந்த பிளேட் என்ன பண்ணுவேன் சொல்லு. என்ன பேசுற சாயி? என்ன பண்ணுவேன் சொல்லு. நல்ல வார்த்தை வரணும். Hi friends, நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்களும் இதே போல ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. Facebookலயும் Instagramலயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. Bye.